அம்மா வணக்கம். வணக்கம். சமீபத்தில் உங்களோட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். நீங்கள் டெட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. 70 வயசில் நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வணக்கம். நான் லலிதா மோகன். என் ஏஜ் 71. நானும் ஜிம்முன்னா ஐயோ அது என்ன சின்ன பசங்கள்லாம் போகிறது ஃபிட்னஸ்க்காக போகிறாங்க, நம்மளுக்கு அதுக்கு என்ன சம்பந்தங்கிற மாதிரி ஒதுங்கி போகிற ஆளாக தான் இருந்துகிட்டு இருந்தேன். தாங்கிக்க முடியல, எழுந்துக்கவே முடியல அந்த வீக்னஸோடு சேர்ந்து. என் பையன் பார்த்துட்டு என்னம்மா ஹெல்த் ரொம்ப முக்கியம், அப்பாவை தான் கவனிக்க முடியல, நீயாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நான் ஜிம்மில் போடுறேன், நீ ட்ரை பண்ணி பாருன்னா. நான் அதை கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்துக்கல. நம்ம ஏஜுக்கெல்லாம் எப்படிடா திடீர்னு என்னை போய் ஜிம்மிலலாம் சொல்கிற, வரமாட்டேங்கிற மாதிரி தான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். ஆனால் அவனே கையை கூப்பிட்டுட்டு போய் ஒரு 1 மந்த் ரொம்ப கேர் எடுத்துகிட்டு நீ என்னென்னலாம் பண்ணணும் இன்ஷியலாக. எனக்கு என்ன ஸ்குவாட் எல்லாம் பண்ணவே முடியாது, ஆஸ்ட்ரியோ ஆர்த்தட்டிஸ் ப்ராப்ளம், ஏக கம்ப்ளைண்ட் இருந்தது, உட்கார முடியாது ஏந்துக்க முடியாது அதெல்லாம் இருந்தது. அவன் அதுக்கேற்ற மாதிரி என்னை பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்து 1 மந்த் ரொம்ப கேர் எடுத்து சொல்லி கொடுத்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. போயிட்டு அங்கே போய் எல்லாம் நான் தான் ரொம்ப சீனியர் மோஸ்ட்டு. எனக்கு ஜாயின் பண்ணும்போது ஒரு 70 இயர்ஸ், இப்போ 71 இயர்ஸ் ஆகிடுது எனக்கு. அங்கே எல்லாம் சின்ன பசங்களாக இருக்குமா, அவள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். எல்லோரும் என்ன நீங்கள் தான் மேடம் இன்ஸ்பிரேஷன், நீங்கள் தான் மோட்டிவேஷன் சொல்லும்போது ஆஹா நம்ம நல்லா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடுச்சு, ஒரு ஆசை வந்து. நானும் முதல்ல இந்த பேண்ட் ஷர்ட்லாம் ஒரு ஆடாக இருந்தது எனக்கு போட்டுட்டு போகிறதுக்கெல்லாம். அப்புறம் கன்வீனியன்ஸ்க்காக அது போட்டு அதுவெல்லாம் ஹேபிட் ஆகிடுச்சு. சரி போயிட்டு பண்ண எனக்கே தெரிஞ்சது நல்ல உடம்பு. நான் ஸ்கூட்டரில் ஏறி உட்கார முடியாது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூட்டரில் ஏறி உட்கார முடிஞ்சது, மாடிப்படி ஏற முடிஞ்சது. ஆஹா நம்மளுக்கு இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கே. அப்புறம் இந்த டெட் லிஃப்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ ஸ்குவாட் பொசிஷன் பண்ணுற வரைக்கும் நீ நல்லா இதாகிடுச்சு எனக்கு.